இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஆமாம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு இந்த போராட்டத்துக்கு காரணமான சிலர் சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழர்கள் மனசில் ஹிப்ஹாப் பாதி நல்லவரா கெட்டவரா? ஜல்லிக்கட்டு மாடுகளுக்காக விஜய் டிவி நியா நானால வந்து ஃபேமஸான கார்த்திகேய சிவசேனாதிபதி காசு வாங்கிட்டாரா, இல்லை அவரை மிரட்டிட்டாங்களா? இளைஞர்களோட வாய்ஸாக இருந்த ஆர்ஜே பாலாஜி பின்வாங்குறாரா இல்லையான்னு ஏகப்பட்ட கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம ஃபஸ்ட்டு யாரை நம்பி போராட வந்தோம்? யாருக்காக களத்தில் போராட குதிச்சோம்? சென்னை மெரினால வெறும் 10 பேரில் ஆரம்பித்த இந்த போராட்டம் இன்னைக்கு உலகமே ஆச்சரியத்தோட ஒத்து பார்க்குற ஒரு போராட்டமாக வளர்ந்துருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் தான். இந்த போராட்டத்தை நம்ம அறவழியில் நடத்திட்டு வர்றது தான் இதுக்கு காரணம். சிலர் ஆரம்பத்தில் இருந்தே அசிங்கமாக பேசி கோஷம் போட்டுக்கிட்டும் தேவையில்லாமல் வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டும் தான் வராங்க. ஆனால் அவங்கள மாதிரி ஆள் சொல்கிற வார்த்தைகளை நம்ம இளைஞர்கள் பலர் சொல்கிறதில்ல. அதற்கான ஆதாரமான வீடியோ இதோ. இந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட போராடிட்டு வர நம்ம இளைஞர்கள் தப்பு பண்ணதா தெரிஞ்சிருந்தா அதை போராட்டம் பண்ற இளைஞர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன பையன் மாதிரி மீடியா அளவுக்கு போகணும்னு ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நம்ம இளைஞர்கள் கிட்ட சொல்லியிருந்தாலே அதை சரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி பேசலை. ஒரு சில பேர் செஞ்ச தப்பால் ஒட்டுமொத்த போராட்டத்தையும் தப்பான பாதைக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அடுத்தது கார்த்திகேய சிவசேனாதிபதி ஐயா அவர்கள் வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும்னு போராட்டத்தை ஆரம்பித்த நம்ம இளைஞர்கள்கிட்ட அமன் பிசிஏன்னு சொன்னவர் இவர் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அமன் பிசிஏன்னு சொல்லி போராட ஆரம்பித்தாங்க. அவர் பேசும்போது நமக்கு இதுதான் முக்கியம், பிசிஏ ஆக்டை கண்டிப்பாக அமெண்ட் பண்ணணும்னு சொன்னார். ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் வந்த உடனேயே அதை மறந்துட்டார். அமெண்ட் பிசிஏ ஆக்டும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு இளைஞர்கள் போராட்டத்தை கைவிட்டுறணும்னு சொல்லியிருக்கிறது ஏன்னே புரியல. இவங்க 2 வருஷமாக போராடி செய்ய முடியாத ஒரு விஷயத்த மாணவர்களும் இளைஞர்களும் கையில் எடுத்து இன்றைக்கி நடத்தி காட்டியிருக்காங்க. இவங்க இதை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அவசர சட்டம் நிரந்தரமானது தானா, அதை மக்கள்கிட்ட முறையாக சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு இப்போ மக்களை குறை சொல்கிறது உங்களோட தப்பு. இந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை முதல்லையே பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் இப்போ போராட்டம் பெருசானதுக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா இதை நம்புறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை தமிழக முதல்வரோ அல்லது தலைமை செயலாளரோ மக்கள்கிட்ட கண்டிப்பாக எடுத்து சொல்லியே ஆகணும். அப்போ தான் அவங்களால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னோட படிப்பை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு நம்ம இனத்துக்காக போராட வந்திருக்காங்க. முறையான அறிவிப்பு இல்லாமல் அவங்களால கலைஞ்சு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலும் தற்போது போராட்டத்தில் இருக்கிற மக்களோட கவனத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ போராட்ட காலத்தில் யாராவது ஆபாசமான கோஷம் போட்டாங்கன்னா அவங்கள ஒரு டீமாக போய் தடுத்து நிறுத்துங்க. ஆபாச வார்த்தைகள் இருக்கிற பேனர்ஸ் சார்ட் ஏதாவது இருந்தால் உடனே அதை தூக்கி எறிங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஃபோட்டோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க. அவசர சட்டம் அப்படி உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா மற்ற யாரையும் கருத்து சொல்லி குழப்பாம அமைதியாக வீட்டுக்கு போங்க. இல்லை எங்களுக்கு இது பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க போராட்டத்தில் இதே மாதிரி அறவழியில் போராடுங்க. இது எதுவுமே பண்ண முடியலன்னா அமைதியாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. உலகமே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிற ஒரு அதிசயம் இது. இதை நம்ம தான் பார்த்துக்கணும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் போராடின நம்ம போராட்டத்தை ஏதோ ஒரு சில காரணங்களை சொல்லி கலைஞ்சு போக சொல்கிறதும் கொச்சப்படுத்துறதும் ரொம்பவே தப்பான விஷயம். மக்கள் நம்புகிற மாதிரி அவசர சட்டம்னா என்ன, இதனால் என்னென்ன பண்ண முடியும், இது எப்படி எவ்வளோ சீக்கிரமாக நிரந்தர சட்டமாக மாறும், ஜல்லிக்கட்டு வருஷம் தடை இல்லாமல் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும்னு தெளிவுபடுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு அறவழியில் தொடர்ந்து போராடுவோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.